நம்ம Django, Flask இந்த மாதிரி பைத்தன் ஃப்ரேம்வொர்க் சில லைப்ரரிஸ்ல வந்து ஒர்க் பண்ணும்போது பைகேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கிறத நோட் பண்ணியிருப்போம். பட் இந்த ஃபோல்டரை வந்து நம்ம ஒர்க் பண்ற ஃப்ரேம்வொர்க்கோ இல்லை லைப்ரரியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காது, பைத்தான் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பைகேஜ் ஃபோல்டரை வந்து பைத்தான் எதுக்காக கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸில் வச்சிருக்கிற எல்லா பைத்தான் ஃபைலையும் பைட் கோட் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் பைட் கோட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம எழுதுகிற பைத்தான் கோடுக்கான ஈக்குவலண்ட் மெஷின் கோடை வந்து ரெடி பண்ணுறது தான். ஸோ இது எதுக்காக பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நம்ம எழுதுகிற பைத்தான் கோடு வந்து நமக்கு தான் அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்து இருக்கும், அது மெஷினுக்கு வந்து புரியாது. மெஷினுக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற லாங்குவேஜில் வந்து அந்த கோடை சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கணும். அந்த ஒர்க்கை பண்ணி தான் பைகேஜ் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்து இந்த பைட் கோட் ஃபைல்ஸ் வந்து பைத்தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்படி பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து ரீரன் வந்து பண்ணும்போது எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணல அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்காக இருந்த அந்த பைட் கோட் ஃபைலை வச்சு அந்த ப்ராஜெக்டை வந்து பைத்தான் ரன் பண்ணும். அதனால ப்ராஜெக்ட் வந்து ஸ்பீடாக ரன் ஆகும். நம்ம ஒவ்வொரு டைமும் ப்ராஜெக்டை வந்து ரீரன் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக அந்த பைட் கோட் ஃபைல்ஸை வந்து ரீஜென்ரேட் வந்து பண்ணும். அண்ட் இந்த பைகேஜ் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து .pyc அப்படின்னு வந்து இருக்கும். ஏன் பிஒய்சி அப்படின்னு வந்து வருதுன்னா, இது நார்மல் பைத்தான்லேருந்து சி பைத்தானாக வந்து மாறி இருக்கும். ஸோ அப்போ தான் அதை டேரெக்டாக மெஷினுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து பாஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.